அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மகர ராசினருக்கு 2இல் ராகு, 3இல் சனி, 6ஆம் இடத்தில் குரு வக்கிரம், அஷ்டமத்தில் கேது. விரய ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு. 12இல் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இருப்பதால் தேவையில்லாத அலைச்சல் காரணமாக வீண் விரயங்களை எதிர்கொள்வீர்கள். வீண் பிரயாணங்கள் ஏற்படும். அடிக்கடி பிரயாணம் செல்வதால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். எந்த ஒரு விஷயத்திலும் நன்றாக சிந்தித்து செயல்படுதல் வேண்டும். ராசிக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதால் நீங்கள் நல்லதாக பேசினாலும் மற்றவர்கள் பொல்லாப்பாக தவறாக எடுத்துக்கொள்வர். பேச்சில் பொறுமை தேவை. உங்கள் ராசியாதிபதி சனி 3இல் இருப்பதாலும் குரு வக்கரகதியில் இருப்பதாலும் பண வரவுகள் சாதகமாக இருந்து தங்களுக்கு தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை தாங்கள் எளிதாக நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைத்து போட்ட முதலை எடுக்கலாம். வாடிக்கையாளருடைய தேவைகள் அனைத்தும் எளிதில் பூர்த்தி அடையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி நிமித்தமாக அடிக்கடி பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். அதன் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கும். மாணவ மாணவியர்கள் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். அரசு தேர்வுக்கு முயற்சி செய்பவருக்கு நல்ல விதமான வேலை கிடைக்கும். சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடுகள், வெளிமாநிலங்களுக்கு செல்லலாம். விரையாதிபதி குரு 6இல் அமர்ந்தது ராஜயோகம்தான். நம்மிடம் பகை கொண்டவர்கள் கூட சமாதானமாக போய்விடுவார்கள். விபரீத ராஜயோகம் உண்டாகிறது. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கடன்கள் குறையும். காரணம் குரு 6இல் இருந்தபடியே தனஸ்தானத்தை பார்க்கிறார். 12இல் அதாவது விரயஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்வதும் அதுவும் தங்களுக்கு யோகம்தான். குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் விழுவதால் தொழில்கள் சிரமமில்லாமல் நடக்கும். லாபத்தில் குறைவு இருக்காது. சனி பலமான நிலைக்கு போகிறார். மேல் அதிகாரிகளிடம் ஆதரவு உண்டு. நிர்வாகத்தினருடைய சலுகைகளை பெறுவீர்கள். புதிய வேலைக்கு முயற்சி செய்தும் வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டு உத்தியோகம் சாதகமாக அமையும். ஐடி துறை அன்பர்கள், பத்திரிகை துறையில் பணிபுரியும் நண்பர்களுக்கு மிகவும் அற்புதமான காலம். ஐடி துறை அன்பர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து அழைப்புகள் வரலாம். அதன் மூலமாக எதிர்காலத்திற்கான நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பல வரவுகள், நல்ல உத்தியோகம் அனைத்தும் தங்களுக்கு கிடைக்கும். பணத்தை ஜாக்கிரதையாக செலவு செய்தல் வேண்டும். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. அடிக்கடி வெளியிடங்களில் சாப்பிடுதல் கூடாது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலையெடுக்கும். சில பொருட்கள் காணாமல் போகும் வாய்ப்புகள் உண்டு என்பதால் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். சுபகாரிய முயற்சிகளில் தற்காலிகமான தடங்கல்கள் உண்டு. கலைத்துறையினர் வாய்ப்புகளுக்காக காத்திருக்க வேண்டியிருக்கும். சில வாய்ப்புகள் கை நழுவி போகும். 6ஆம் தேதி இரவு 12:18 முதல் 8ஆம் தேதி மாலை 6:39 வரை சந்திராஷ்டமம் உண்டு. பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை. பிறர் விஷயங்களில் தாங்கள் தலையிடுதல் கூடாது. பிறருக்கு உதவி செய்ய போய் உபத்திரவமாக முடியலாம். ஆக மகர ராசியினர் கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.